மதுரையில் காவல்துறையில் பணியாற்றும் கணவர் வரதட்சணை கேட்டு மனைவியை கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கப்பிரியா என்பவருக்கும் மதுரை அப்பந்திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் பூபாலன் என்பவருக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இவர்களின் திருமணத்தின் போது 60 சவரன் நகைகள், புல்லட் மற்றும் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்திருந்த நிலையில் அடிக்கடி வரதட்சணை கேட்டு கணவரின் குடும்பத்தினர் தங்கப்பிரியாவை சித்திரவதை செய்ததாக தெரிகிறது. அண்மையில் தங்கப்பிரியாவின் அண்ணன் 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வீடு கட்டுவதற்கு அவருடைய தந்தை பண உதவி செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பூபாலன் தனக்கும் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டித்தர மனைவியின் பெற்றோர் உதவ வேண்டும் என்று கூறி தங்கப்பிரியாவிடம் அடிக்கடி தகராறு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் பூபாலன் கடுமையாக தாக்கியதில் தங்கப்பிரியாவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தங்கப்பிரியாவின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் கணவர் பூபாலன், மாமனார் செந்தில் குமரன், மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா ஆகிய 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். போலீஸ் கணவர் மீது மனைவி வரதட்சணை புகார் அளித்துள்ள நிலையில் நடந்த சம்பவங்கள் குறித்து கணவர் பூபாலனும் அவருடைய தாயார் விஜயாவும் பேசிக்கொண்ட தொலைபேசி உரையாடல் வெளியாகியுள்ளது. அதனை கேட்கலாம். கூட்டிட்டு போறதுக்குள்ள விருப்பம் இல்ல, கூட்டிட்டு போயிருவேன் நம்மள பயமுறுத்துற மாதிரி. புரியுதா? நீ கூட்டிட்டு போன சந்தோஷம்டா, பெரிய கும்பிடு போட்டு கிளம்புங்கடான்று எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்னத்த சொல்ல, படாதத்துல படுது. சங்கு புடிச்சு நம்பி விட்டுட்டேன். சங்கு குளவரை ஒரு குழு குடிச்சு விட்டேன். பாவம் தொண்டை கட்டிச்சு, வலி எச்சி விட முழுக்க முடியல போல, வலிக்குது போல. ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டா, அங்க சுணங்கிட்டா. சங்கடம் தானே, சுணங்கிட்டா. முகங்க எல்லாம் அப்படி மாறி போச்சு. முகம் இழுத்து விட்டது, முகத்துலதான் அடிபடுது. அப்புறம் எப்படி துமுறு, ஏன் இப்படி பேசுற? அப்ப பேசுற, அதத்தான் சொன்னேன். ஒரு பேசுனா அப்படித்தான். அப்ப தேவையெல்லாம் பேசாத, நீ வாய மூடு, இல்லன்னா இப்படித்தான் நடக்கும். பகுமானமா மகனுக்கு இப்ப காட்டுறாமா. எங்க கல்யாணத்துக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க கேட்க வேண்டியதானே. எங்க கல்யாணத்துக்கு 50,000 கொடுத்து முடிச்சுக்கிட்டீங்க. மகனுக்கு ஆகும்னா பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணுங்கிறீங்க. உங்க மகனுக்கு மாத்திரம் அப்படி கல்யாணம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா? ஆனா நாக்கு பிடிங்கிற மாதிரி எதுக்கு வச்சுக்கவே வச்சுக்காத, பேச்சே வச்சுக்காத. அவன்கிட்ட எத்தனை டைமா கேக்குறது? இப்ப ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டிட்டு தான் கேட்கணும். என்ன பின்னாடி செய்யறேன் என்னத்தை கிழிக்கிறாங்க பின்னாடி. இப்பதான் அதுக்கு தான் விட்ட போட்டீங்களேன்றா. என்ன விட்ட படிக்க வைக்கிறதுக்கு நான் அடுத்து சொல்லணும். என்ன செய்யறாங்க தெரியல. 70,000 ஜர்க்கு வாங்கலாம், என்ன பண்ண போறாங்க தெரியல. பாப்போம் என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். சொல்லிருப்பா, என்னத்துக்குலாம் எல்லாத்தையும் சொல்லிருப்பா. நல்லா சொல்லி ஒப்பிச்சிருப்பா. அதெல்லாம் லேசுப்பட்ட நினைச்சியா? அப்படியே குசுவது, முக்கறது, முனகிறது வரைக்கும் சொல்லிட்டு வருவா. தாயுடன் பேசியது போன்று தங்கை அனிதாவுடன் பூபாலன் பேசிய தொலைபேசி உரையாடல்களை கேட்போம். ஆமா, என்னன்னு உன்னை பிடிக்கவே முடியல. ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம்னா வேலை அது இதுன்னு வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த 194 ஆயிப்போச்சு. எவ்வளவு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டானா, அதுக்கு ஓடி இருக்கேன். என்ன பண்றது? காலையில நடந்த பொறியாளர் தாக்குறது இன்னும் மீண்டு வரல நானு. அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்க, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுறேன், எரிச்சலா வாய முறி வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாயு பூரா ஆயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டேன், சொல்லி வச்சுட்டேன். அவங்க எது நீ பேசக்கூடாது, அவங்கள பத்தி இது பண்ணக்கூடாது. இல்ல நான் அவங்களதான் இது பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு தாம்மா உடம்புல என்னமோ 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்குமா, வலி தாங்க முடியல.
உன்னை என்ன அவ அவளை போட்டு நான் லாக் பண்றேன். அவளை ஒரு எரும மாட்டை போட்டு நான் லாக் பண்றப்ப எனக்கு வலிக்காத உடம்பு அந்த அந்த உடம்பு கேக்குறேன். அந்த மலைப்பாம்பு மூவ் பண்ண விடாம புடிச்சு நாலா பக்கமும் வளைச்சது ஏன் உடம்பு டேமேஜ் ஆயிருக்கு. அவன் தனுஷ் என்ன பண்ணா? அவன் தனுஷ் அப்படியே பாத்துக்கிட்டே இருந்தா என்னடா பண்றீங்கன்னு. சும்மா அப்பா விளையாண்டுகிட்டு இருக்க வா வந்து விளையாடுன்னு அவன் ஏறி அம்மா கிட்ட மேல ஏறி தூக்குன்னு இந்த குத்து ஓடிட்டான். அவன் அம்மா பேசுறப்ப ஏய் வாய முடி நீ வாய முடு கத்தாத வாய முடு அப்படின்றாங்க அம்மா. அது ஏய் வாய மூடு நீ. இதனிடையே மனைவியை கொடுமைப்படுத்தியது தொடர்பாக கணவர் பூபாலன் பேசுவது போன்ற இந்த ஆடியோக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. குற்றம் சாட்டப்பட்ட பூபாலன், அவரின் தாய் விஜயா, தந்தை மற்றும் தங்கை 4வரும் தலைமறைவானதால் அவர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.